கோவிட் டைமில் அரேஞ்ச் பண்ண ஒரு மேரேஜ். 20 பேர் மட்டும் சேர்ந்து ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனே செப்பரேட் ஃபேமிலி, அதாவது அம்மா அப்பா வீட்டிலேருந்து பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து அவர் தனியாக தான் தங்குறாரு. நவம்பர் மாதம் எண்ட்லேருந்து அவர் சபரிமலைக்கு மாலை போட்டுடுறாரு. டிசம்பரில் அவர் போகணும் ஒரு மலைக்கு. இவங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குது எனக்கு, நான் அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அவங்க கிளம்பி அங்கே போயிடுறாங்க. போனவங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரல. இவருக்கு ஏன் வரல அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி, இல்லை அடுத்த ஒரு எக்ஸாம் இருக்குது அது இருக்குது அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிப்ரவரி மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு ஜனவரி எண்டில் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா அவங்க கன்சீவாக இருக்காங்க. இவர் மார்ச்லேயே ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க வரல, இவங்க கூப்பிட்டா அவர் ஏதாவது நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிலாம் அவங்க ஃபோனில் மிரட்டுறாங்கன்னு இவர் போய் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில். அந்த கம்ப்ளைண்ட் பேரில் விசாரணை எதுவும் நடக்கலை. அதாவது போலீஸ் கூப்பிடுறாங்க, அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஒரு பையன் கொடுக்குற கம்ப்ளைண்ட் இல்லையா அது. அதுக்கப்புறம் இந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, என்ன வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, என்ன எங்கள் மாமனாரும் மாமியாரும் வாழவே விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் நைட்டில் மட்டும்தான் என் கூட இருக்கிறாரு. இப்போ 4 மாசமா நான் கன்சீவாக இருக்கேங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. பின்னாடி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு கிடைச்சி அதெல்லாம் பெரியூஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. வணக்கம் மேம். வணக்கம். உங்க அனுபவத்துல நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. அதுல உங்களுக்கு எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எதை சொல்லுவீங்க? நான் இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் முடித்தோம். அது ஆக்சுவலி ரொம்ப நிறைய திருப்பங்கள்னு சொல்கிறத விட புதுசாக அந்த விஷயத்தை நான் நிறைய விஷயங்களில் பார்த்தேன். ஆக்சுவலி அது ஒரு கோவிட் டைமில் அரேஞ்ச் பண்ண ஒரு மேரேஜ். ஒரு கன்க்ளூசிவாக ஒரு 20 பேர் மட்டும் சேர்ந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த பொண்ணு அவங்க லிட்ரேட்டு, அவங்க படிச்சிருந்தாங்க, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. இந்த பையனும் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன். ஸோ 2 பேருக்கும் சேர்ந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஜூலை மாதத்தில் நடக்குது. அது கோவிட்லாம் முடிஞ்ச அந்த டைமு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளார கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் முதல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியாக வர மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே செப்பரேட் ஃபேமிலி, அதாவது அம்மா அப்பா வீட்டிலேருந்து பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து அவர் தனியாக தான் தங்குறாரு. அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா வசதிகளையும், அதாவது ஜூலை மாதம் கல்யாணம் ஆகுது, அடுத்த மாதமே அவங்களுக்காக ஒரு குட்டியாக ஒரு கிளினிக் எல்லாம் போட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு இவர் நவம்பர் மாதம் எண்டிலேருந்து சபரிமலைக்கு ஒரு வருஷம் மாலை போடுற பழக்கம் இருக்குது. ஸோ நவம்பர் மாதம் எண்ட்லேருந்து அவர் சபரிமலைக்கு மாலை போட்டுடுறாரு. டிசம்பரில் அவர் போகணும் ஒரு மலைக்கு. இவங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குது எனக்கு, நான் அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அவங்க கிளம்பி அங்கே போயிடுறாங்க. போனவங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரல, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு திருப்பி வரல அவங்க. இவர் ஜனவரியில் மலைக்கு போயிடுறாரு. மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. சரி, அவங்க மலைக்கு போகிற அந்த இதில் இருந்ததுனால மாலை போட்டனால இவரும் பெருசாக அவங்கள கண்டுக்கல. திடீர்னு ஜனவரியில் அவங்க போனவங்க ரிட்டர்னே வீட்டுக்கே வரல. இவருக்கு ஏன் வரல அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி, இல்லை அடுத்த ஒரு எக்ஸாம் இருக்குது அது இருக்குது அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஆல் சடன் ஒரு பிப்ரவரி மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு ஜனவரி எண்டில் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இவருக்கு அவங்க சொல்லவே இல்லை நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லலை. திடீர்னு ஜனவரி மாதம் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு என்ன நீ திடீர்னு இப்படி எதுவுமே சொல்லாமல் பொறுமையாக நீ சொல்கிற, கொஞ்ச நாள் முன்னாடி கூட நீ சொல்லலை, ஒரு 1.5 மாதம் தள்ளி, ஏன்னா இவங்க வீட்டிலேருந்து போயே ரொம்ப நாள் ஆகுது, ஒரு மாதம் தள்ளி எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணுறியே அந்த மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அவங்க பதில் சொல்ல ஏதோ அதுக்குள்ள, அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம், அதாவது இது சொல்லலை அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு கேஸில் தெரியுது. ஆல் சடன் ஏப்ரலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட், இவர் மார்ச்லேயே ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க வரல, இவங்க கூப்பிட்டா அவர் ஏதாவது நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிலாம் அவங்க ஃபோனில் மிரட்டுறாங்கன்னு இவர் போய் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில். இந்த மாதிரி என் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, அவள் என்ன வராளா போகிறாளான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் பேரில் விசாரணை எதுவும் நடக்கலை. அதாவது போலீஸ் கூப்பிடுறாங்க, அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஒரு பையன் கொடுக்குற கம்ப்ளைண்ட் இல்லையா அது, பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஏப்ரல் மாதம் இதுக்கு பதில் கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு ஏப்ரல் மாதத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் பயங்கரமாக அதிர ஆரம்பிச்சிடும் இல்லையா, உடனே ஒரு அதிர ஆரம்பிக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆகுது. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க? வரதட்சணை கொடுமை, என்ன வரதட்சணை கேட்குறாரு, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை ஜனவரி மாதத்தில் விரட்டி அனுப்புகிறாரு. ஜனவரி மாதம் இவங்க ரொம்ப ஈஸியாக
பொங்கலுக்கு முன்னாடி இவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுலேருந்து அவங்க வரல. அவங்க எக்ஸாம் ஒண்ணு இருக்கு அப்போ. அத எழுதுறதுக்காக போற மாரி தான் இங்க சொல்லிட்டு போறாங்க. சண்டையே எதுவுமே இல்ல. பட் ஏப்ரல்ல அவங்க என்ன கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்கன்னா, என்ன வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. என்ன எங்க மாமனாரும், மாமியாரும் வாழவே விட மாட்டேங்கிறாங்க. எங்க நாத்தனார் எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. என்ன வந்து 2 பேரையும் சேர்ந்தே வாழ விட மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து காலையில போயிடுறாரு. நைட்டு தான் வீட்டுக்கு வராரு. காலையில வேலைக்கு போயிடுறாரு. நைட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. நைட்ல மட்டும் தான் என் கூட இருக்கிறாரு. பகல் நேரத்துல என் கூட வாழறதுக்கு வழியே இல்ல. இப்படியெல்லாம் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட். பட் இந்த கம்ப்ளைண்ட்டையும் போலீஸ் வந்து விசாரிக்குது. போலீஸோட விசாரணையில ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவர் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாரு. இது சம்மந்தமா அவரு வந்து ஒரு டைவர்ஸ் வேற ஆல்ரெடி ஃபைல் பண்ணிடுறாரு கோர்ட்ல. ஏன்னா அவங்க மார்ச்ல ஆக்ஷன் எடுக்குறாங்க. எடுக்கல. இவர் ஏப்ரல்ல ஃபைல் பண்ணிடுறாரு. இவங்க ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாங்க. ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை நடக்குது. இந்த பொண்ணு இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஃபோரம்ஸ் தெரியுமோ, அ இந்தியால இருக்கிற எல்லா ஃபோரம்ஸ்க்கும் அவங்க அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனு, புரொடெக்ஷன் ஆஃபீசரு, கமிஷனரு, நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் விமென் எல்லாத்துக்கும் அவங்க அவங்க கம்ப்ளைண்ட் அனுப்புறாங்க. நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, ஒரு ஒரு இடத்துக்கு போனா அது ஃபார்வர்ட் ஆகி திருப்பி அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரும். எல்லா இடத்துக்கும் இவங்க அனுப்புற போலீஸ் ஸ்டேஷன் ஃபார்வர்ட் ஆகி திருப்பி அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். அந்த போலீஸ் அத்தாரிட்டீஸும் இதுக்கு முன்னாடியே அந்த பையன் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாரு. இது கோர்ட்ல கேஸா பெண்டிங் இருக்கிற ஒரு விஷயம். இத எதையுமே கன்சிடர் பண்ணாம, இங்க எல்லாம் பெண்டிங் இருக்கிற கேஸ தான் நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் விமென்ல இருந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்ட ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணி இது மேல என்னன்னு விசாரணை பண்ணுங்கன்னு இவங்க கீழ அனுப்புறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு லேயரா ஃபார்வர்ட் ஆகி இவங்க கிட்ட வரும். இவங்க வெறும் நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் விமென்லேருந்து இது கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் ஆகி வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு அந்த பையன் பேர்ல ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆயிடுச்சு. அது கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. பட் அந்த பையன் அதில வந்து ரொம்ப நாங்க பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பையன் அதில சும்மாவே இருக்கல. அவன் வந்து எனக்கு நேரா ஒரு அநீதி நடக்குது. இத நான் வந்து எப்படியாவது கேட்கணும்னு சொல்லிட்டு, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து இதுக்காக வொர்க் பண்ணி, ஆர்டிஐல எல்லா இடத்துக்கும் லெட்டர் போட்டு, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு, ஏதாச்சு எல்லாத்தையும் விசாரிச்சு, பட் அந்த பையன் ஒரு விஷயத்த என்னன்னா, இவர் மேல நடக்கிற ஒரு அந்த பிரச்சனைகளுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. ஏதாவது கம்ப்ளைண்ட் குடுத்தா அதுக்கு ஏபி போடுறது, அதில கேஸ் நடக்கிறது, புரொடெக்ஷன் ஆஃபீசர்ட்டருந்து டிவிசி போட்டா அத நடத்துறது, இல்ல அந்த பக்கம் ஒரு டைவர்ஸ் மெயின்டனன்ஸ் போட்டிருப்பாங்க அத நடத்துறது. இதுதான் அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரே ஒழிய, ரியலா என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த அவரால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. அவருக்கு என்னன்னா போலீஸ் தப்பா நடந்துக்கிறாங்க, போலீஸ் என்ன மிரட்டுறாங்க, கோர்ட்ல எனக்கு இப்படி நடக்குது. இதுக்கு மட்டும் தான் அவர் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்காரு. உண்மையிலேயே அவரால வந்து என்ன நடந்தது? ஏன் இந்த பிரச்சனைங்கிறத அவரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதுக்கான டைம் அவருக்கு இல்லன்னு சொல்ல முடியும். ஏன்னா சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. 9 கம்ப்ளைண்ட், 9 கேஸ், ஒரு இடத்துல டிவிசி, ஒரு இடத்துல டைவர்ஸ், ஒரு இடத்துல மெயின்டனன்ஸ், ஒரு இடத்துல சிசின்னு போட்டா அவரால முடியல. அவர் இத தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாங்க வழக்கோட விசாரணை அவரு ரொம்ப பின்னாடி தான் என்கிட்டயே வந்தாரு. ஸோ வழக்கோட விசாரணைய நாங்க நடத்த ஆரம்பிக்கணுங்கும்போது தான் நாங்க எல்லா டேட்டாஸையும் எடுத்து பெர்யூஸ் பண்றோம். அப்போ அந்த பெண்ணோட எப்போ அவளோட குழந்தை பிறக்குது இல்லைங்களா? ஏன்னா குழந்தையும் அதுக்கப்புறம் தான் பிறக்குது. அவங்க வந்து ஏப்ரல்ல கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, நான் 4 மாசம் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு அவங்க குடுக்குறாங்க. ஸோ அவங்க ஜனவரில தான் அவங்க கன்சீவா இருக்காங்க. ஏப்ரல்ல தான் அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இப்ப 4 மாசமா நான் கன்சீவா இருக்கேங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லலாம் அவங்க குடுக்குறாங்க. பின்னாடி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு கிடைச்சு, அதெல்லாம் பெர்யூஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, இவர் நவம்பர் மாசத்திலேயே மலைக்கு மாலை போட்டுறாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த விதமான ஃபிசிக்கல் இதுவும் ரிலேஷன்ஷிப்பும் அப்ப நடக்கல. ஸோ இவர் ஜனவரியில மலைக்கு போறாரு. பட் இந்த பொண்ணோட லாஸ்ட் பீரியட் டேட் அப்படிங்கிறது டிசம்பர்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க கன்சீவா இருக்காங்க. இவருக்கும் அவங்களுக்குமான எந்த உடல் உறவுமே அந்த டைம்ல இருக்கல. நேரா அவங்க ஜனவரியில அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கன்சீவா இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்லேருந்து இந்த வீட்டுக்கு ரிட்டர்னே வரல. அங்கேயே இருந்து இவர் மேல அவங்க டவுரி ஹராஸ்மென்ட் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஸோ அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்து, அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக அவங்க ஒரு ப்ரீ பிளான்டா ஒரு ட்ராமா போட்டு, அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் அதாவது தற்கொலை பண்ணிக்கிற மாரி ஒரு ட்ராமாலாம் எனாக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட்ட லாட்ஜ் பண்ணி, அவங்க அந்த கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு பாவம் பாருங்க, இத புரிஞ்சுக்கவே முடியல அவரால. லாஸ்ட்டா வந்து அந்த பொண்ணு தப்பு பண்ணதுங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? அதுக்கான பேக் ஸ்டோரி ஏதாவது இருக்கா? நீங்க இல்ல அதுதான் என்னன்னா, அவர் வந்து இப்ப அந்த பெண் கூட எப்ப கூட இருந்தாரு, உடன் இருந்தாருங்கிறது தெரியும் இல்லையா? அக்டோபர் டைம்ல இருந்தே அவங்களுக்குள்ளார அக்டோபர்லயும் அந்த பொண்ணு அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு போயி ஒரு 15, 20 நாள் அவங்க அப்பா, அம்மா வீட்ல தான் இருக்காங்க அவங்க. நவம்பர்ல தான் அவங்க ரிட்டர்ன் வராங்க. நவம்பர்ல அவர் மாலை போட்டுக்கிறாரு.
அதுக்கப்புறம் அவர் நவம்பர் டிசம்பர் அவர் மலை போட்டிருக்காரு. டிசம்பர் எண்டுலேயோ ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்லேயோ அவர் வந்து மலைக்கு போகிறாரு அவர். ஜான்வரியில் தான் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இவருக்கு வந்து இவங்க 2 பேருக்குள்ளார வந்து எந்த விதமான உடலுறவும் இல்லைங்கிறது அவருக்கு தீர்க்கமாக தெரியும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பீரியடில். அப்போ அவர் வந்து இது நல்லா தெரிஞ்ச போது அந்த டைமில், ஏன்னா நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இவங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ வரைக்கும் அவங்க கன்சீவ் ஆகலை. அவங்க கன்சீவ் ஆனதாகவும் சொல்லலை. இவங்க ஜனவரியில் தான் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் ஜனவரி எண்டில் தான் அவங்க வந்து கன்சீவ் ஆனதாக சொல்கிறாங்க. ஆனால் அதை அப்போ அவரால் வந்து பெருசாக யூகிக்க முடியல. ஏன்னா அதை யோசிக்கிற நிலைமையில் அவர் இருந்திருக்கலன்னு நினைக்கிறவர். திடீர்னு வான்னு கூப்பிட்றாரு. ஆனால் இது சம்மந்தமாக அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போது வாக்குவாதங்கள் நடக்குது. பட் அவர் ஸ்ட்ரெயிட்டாக இந்த வார்த்தையை சொல்லி அவங்கள தாக்கலை. ஏன்னா இது ஒரு அவங்கள இந்த மாதிரி சொல்லி எப்படி கஷ்டப்படுத்துறது, நம்ம தப்பாயிடுமோ, நம்ம சொல்லி ஏதாவது சொல்லி தப்பாயிடுமோன்னு அவர் நினச்சி அவர் நேரடியாக அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட அதை சொல்லவே இல்லை. ஈவன் அவர் முதல்ல மார்ச்சில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் கூட அவர் இந்த விஷயத்தை இன்சிஸ்டே பண்ணலை. ஏன்னா அவர் இது ஒரு குழந்தையோட பிரச்சனை, அது ஒரு பெண்ணோட மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம அப்படி வாய்க்கு வந்த மாதிரி டக்குன்னு பேசிடக்கூடாதுன்னு நினச்சி அவர் அதை இன்சிஸ்டே பண்ணலை. அவர் அப்போ கூட கம்ப்ளைண்ட் எப்படின்னா, இந்த பொண்ணு நான் வரமாட்டேங்கிறாங்க, என்னை வந்து நான் அப்படி ஏதாவது நீ பண்ணினா நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டுறாங்க, பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்றாங்க, ஏதாவது அவங்க பண்ணிட போகிறாங்கன்ற பயத்தில் தான் நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு தான் அவர் அப்படி கொடுத்துருக்காரு. ஏப்ரல் அவங்க கொடுக்கும்போது தான் அவங்க வந்து திடீர்னு எனக்கு வந்து வரதட்சணை கொடுமை இருக்குது. அவங்க ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. நான் வந்து எனக்கு வரதட்சணை கொடுமை நடக்குது அப்படின்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது பின்னாடி அவர் என்னென்னா ஒவ்வொரு ட்ராக்காக எடுக்கும்போது அவர் அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அவர் வெளியில் எடுக்கிறாரு. அதை குழந்தை பிறந்தது இல்லைங்களா, குழந்தையோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அவர் வெளியில் எடுக்கிறாரு. எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிஐ வழியாவோ ஒவ்வொரு ட்ராக்ல இருந்தோ ஒரு ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ணும்போது தான் அந்த ரெக்கார்டில் அவங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் அப்படிங்கிறது டிசம்பரில் இருக்குது. ஸோ டிசம்பரில் அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன நல்லா தெரியுது அப்படின்னா, அதற்கு பிறகு அவங்க கூட அவர் எந்த விதமான உறவுலையும் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா அவர் மாலை போட்டிருந்திருக்காரு, அவர் ஒரு கட்டுப்பாடில் இருந்திருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ அவருக்கு டவுட் அங்கேருந்து தான் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் நாங்கள் கேஸ் நடத்த ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து தான் இந்த விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இப்போ அது வந்து கம்ப்ளீட் ஒரு ட்ராப் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தா எல்லா அதிகாரிகளும் அங்கே ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு லஞ்சத்தின் பேரில் தான் வந்து இந்த தவறுகளை பண்ணியிருக்காங்க, இந்த வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்த டிவிசி கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கங்கிறத நாங்கள் அதில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு ஒரு பீரியட் எடுத்துருச்சுங்கிறது வேற. பட் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவரால் அந்த கன்சீவ் ஆனாங்கன்னு அந்த நினச்ச டைமில் அவருக்கு உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவரால் வெளியில் அதை சொல்ல முடியல. ஏன்னா இந்த சமூகத்தை நோக்கிய ஒரு பயம், ஒரு பெண்ணை பற்றி தப்பாக சொல்லிட்டானோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளார இருந்தனால உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டாரு. பட் லேட்டர் ஸ்டேஜில் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த பையனோட ஜென்யூனிட்டியை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, மேடம் அந்த விஷயத்தையே விட்டுருங்க. ஏன்னா அது அவ பண்ண தப்பு, அந்த குழந்தை எந்த தப்புமே பண்ணலை. அதனால் நான் அந்த குழந்தைய பற்றி எடுக்கவே நான் விருப்பப்படலை. ஏன்னா டெக்னிக்கலாகவே அங்கே நிறைய ப்ரொசீஜரல் ஃப்ளா இருந்தது. போலீஸ் சைட்லேயும் சரி, டொமஸ்டிக் வெல்ஃபேர் ஆஃபீஸர் சைட்லேயும் சரி, நிறைய ப்ரொசீஜரல் ஃப்ளாஸ் இருந்தது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஃப்ளாஸை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை வச்சு அவர் வந்து நீங்கள் கேஸை நடத்தி கொடுத்துருங்க, அதை வச்சே நம்ம நடத்தலாம். ஏன்னா தப்பு போலீஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால, தப்பு டொமஸ்டிக் வெல்ஃபேர் ஆஃபீஸர் பண்ணியிருக்கிறதுனாலயே இப்போ நீங்கள் கிரிமினல் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா இவர் தப்பு செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், வந்து அங்கே அவருக்கு விடுதலை கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த வழக்குகள் போடப்பட்டதில் ஒரு ப்ரொசீஜரல் ஃப்ளா இருக்குது, இந்த வழக்குகள் எதுவும் ஒரு சரியான முறைகளை ஃபாலோ பண்ணி போடப்படலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலுமே அவர் விடுதலை ஆகிடுவார். அவர் அதனால் என்ன என்கிட்ட சொன்னார் அப்படின்னா, மேடம் அந்த குழந்தைய விட்டுடுங்க, நீங்கள் அது தப்பு யாரோ பண்ணின தப்புக்கு நான் இன்னொரு குழந்தைய பாதிக்க விருப்பப்படலை, அதனால் அதை விட்டுருங்க, எனக்கு இந்த ப்ரொசீஜரல் ஃப்ளாஸை மட்டும் எனக்கு வச்சு நீங்கள் எனக்கு அக்விட்டல் வாங்கி கொடுங்கன்னாரு. பட் அவர் அக்விட் ஆகிட்டார் அந்த கேஸில். என்னன்னாலும் நான் அதை தான் சொல்கிறேன், என்ன ட்ராப்பில் நீங்கள் போட்டாலும் நீதியும் நியாயமும் ஒரு நாள் வெல்லும். ஓகே, இது அவர் வென்று விட்டார் அப்படிங்கிறது வேற. ஆனால் இந்த 4-5 வருட காலங்கள் அவர் கோர்ட்டில் அலைஞ்சாருங்கிறீங்கள, இதை ஒரு தண்டனையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அந்த பையனோட இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு எத்தனை நாள் லீவ் போட்டிருப்பான், ஆஃபீஸில் அவனோட ப்ரமோஷன்ஸ் தடைப்பட்டிருக்கும், குடும்பங்களில் அவனால் ஒரு ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க முடியாது, குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தியிருக்க முடியாது, அவனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது. இந்த நஷ்டங்கள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் எதற்கான தண்டனை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. தப்பு அவர் பண்ணலைல்ல, அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா ஓகே, தப்பே பண்ணாத ஒரு மனுஷன் இந்த தண்டனையை ஏன் அனுபவிக்கணும்? இப்போ கோர்ட்டுக்காகவோ வக்கீலுக்காகவோ யாருக்காகவோ ஏன் அவர் இவ்வளோ செலவு பண்ணணும்? எதற்காக இந்த பண விரயத்துக்கு உள்ளாகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. தப்பு பண்ணியிருந்தால் அதற்கான தண்டனை,
தப்பே பண்ணாம சட்டங்களுக்காக நாங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான விடை தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமா வந்து அவர் ஏதாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ணி ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல பண்ணாரா? அந்த வழக்குல அவர் டிவோர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டாரு. அவருக்கு டிவோர்ஸ் ஏன்னா அந்த பொண்ணு சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்ட மாரியே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல அவங்க என்ன பண்ணினாங்க, நீங்க அவங்களால திருப்பி சேர்ந்து வாழ முடியாதுன்னு. அதனால அவங்க சேர்ந்து வாழ அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஸோ அவருக்கு அதுல டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. அவர் டிவிசிலயும் ஜெயிச்சுட்டாரு. இந்த சிசிலயும் அவர் வந்து அக்விட்டல் ஆயிட்டாரு. ஆனாலும் அந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் அப்படின்னு ஒண்ணு இன்னும் பெண்டிங் இருக்கு. அது பட் அந்த ஆல்ரெடி குழந்தை வந்து வந்து அவரோடது இல்ல அப்படிங்கறது விஷயம். இல்ல அதுதாங்க. அது எந்த இடத்துலயுமே அவர் அந்த ட்ராக் அவர் எடுக்கல. என்னன்னா, மார்ச் மாசம் பண்ணும்போது அவர் மைண்ட்ல அது இல்ல. ஏப்ரல்ல இவங்க வழக்கு குடுக்குறாங்க. இந்த வழக்க பொய்ன்னு காட்டத்தான் அவரோட போராட்டம் இருந்ததே ஒழிய, இந்த பொண்ணு என்ன பண்ணினான்னு கண்டுபிடிக்கிறதுல அவரோட போராட்டம் இருக்கல. ஸோ ரொம்ப லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் பண்ணாரு. அப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த எந்த டிஃபென்ஸ்லயுமே இப்படி ஒரு டிஃபென்ஸே இல்ல. ஒரு ரொம்ப லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நாங்க அத எடுக்க வேண்டியதா இருந்தது. இதுக்கு முன்னாடியே மெயின்டெனன்ஸ்ல எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ்னு ஒண்ணு ஆர்டர் போட்டுருவாங்க. போட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ண உடனே கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போதே நீங்க மெயின்டெனன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சிடணும். அதுல அவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணுதான், கல்யாணம் அட்மிட்டடா, குழந்தை இருக்கா, இதுதான் அவங்க பார்ப்பாங்க. இப்ப குழந்தை இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அங்க ப்ரொசீஜரே வேற. டிஎன்ஏ டெஸ்ட் போணும், நெறைய ப்ரொசீஜர்ஸ் வரணும். இப்ப இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல என்னன்னா, இன்னைக்கு குடுத்தா நாளைக்கு காலைல டெஸ்ட் ரிசல்ட் வந்துருமான்னா கிடையாது. அத இங்கேருந்து ஹைதராபாடுக்கு அனுப்பி அங்கேருந்து டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்குள்ளார அது ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் அது அவங்களுக்கு ஒரு டர்மாயிலாவே தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து அந்த ஒரு கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அது இருக்கிற ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸஸ் வச்சு அவர் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அது தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் மத்த வழக்குகள்லாம் அவரு விடுதலை ஆயிட்டாரு. மேம் இப்போ இந்த ஆண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்கேயுமே வந்து மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துலேயும் இருக்குது. பெண்கள் கொடுத்தா உடனடி ஆக்ஷன், இந்த வரதட்சணை கொடுமை இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, ஸோ இது வந்து ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு கரெக்டான ஒரு வேலை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அது எப்படி அணுகுமுறை பண்ணுறது? இல்ல இந்த ஆண்கள் கம்ப்ளைண்ட் குடுத்தா ஏன் எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கிறதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்ல வந்து ஒரு பிரைமா ஃபேசி இருக்கணும். இப்ப நீங்க வந்து இது எந்த செக்ஷன் கீழ எஃப்ஐஆரா போடுறது? இப்போ இது வந்து ஒரு நடந்திருந்தது அப்படின்னா, அதற்கு ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன் ஐபிசில இருக்கு. நீங்க அதுக்குள்ளார போட்டுப்பீங்க. இல்ல ஒரு விமன் ஹாரஸ்மென்ட் இருக்கு. ஒரு விமன ஹாரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விமன் ஹாரஸ்மென்ட் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல நீங்க வந்து இப்படி இதுல உங்களுக்கு வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு தனியா இருக்கு. இல்ல ஐபிசி கீழயும் உங்களுக்கு வந்து ஒரு செக்ஷன் இருக்கு. அப்போ இந்த பர்ட்டிகுலர் செக்ஷனுக்குள்ளார இந்த குற்றங்கள குற்றமா காட்டி ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப ஆண்கள் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, இத ஒரு குற்றமா காட்டி ஒரு செக்ஷன அதுல போடுறதுக்கு எஃப்ஐஆரா போடுறதுக்கு சட்டம் எதுவுமே இல்ல. இப்ப நீங்க ஆண்கள் பாதுகாப்பு சட்டம்னோ, இல்ல ஆண்கள பண்ணாதோ நான் நெறைய இடங்கள்ல நான் கேட்டுருக்கேன். எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, நீங்க ஏன் வந்து இப்படி சொல்றீங்க? இப்ப பெண்கள வந்து அது அபியூஸ்ன்னு வருது. நீங்க வந்து என்ன அபியூஸ் பண்ணியிருக்காரு அவரு. என்ன வார்த்தையால அவரு சொன்னா கூட அது அபியூஸ் தான். நீ இத ஏன்டி நீ பண்ணலன்னு கேட்டாருன்னா அது அபியூஸ் தான். என்ன வாடி போடின்னு எனக்கு பிடிக்கல நீங்க வாடி போடின்னு கூப்பிடுறது. ஆனா அத மீறி நீங்க என்ன வாடி போடின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னா, அது எனக்கு அபியூஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, பெண்கள இதெல்லாம் பண்ணினா அபியூஸ். வெர்பல் அபியூஸ் தப்பு. எமோஷனல் அபியூஸ் தப்பு. ஃபினான்ஷியல் அபியூஸ் தப்பு. அப்ப ஆண்களுக்கு எமோஷனலா ஒரு அபியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த, அவர தப்பா சொல்லி ஒரு விஷயத்த, இல்ல அவங்க அம்மா கூட பேசாதன்னு ஒரு ஒய்ஃப் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க தங்கச்சிக்கு நீங்க காசு குடுக்காதீங்கன்னு ஒரு ஒய்ஃப் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த அஃபென்ஸ்ல வரும்? அப்ப அபியூஸ் பெண்களுக்கு மட்டும் தானா? ஆண்களுக்கு அபியூஸே கிடையாதா? ஆண்களுக்கு எமோஷனலா கஷ்டப்படவே மாட்டாங்களா? இங்க பாகுபாடுங்கிறத நான் எங்க பார்க்கிறேன், ஏன் அத கேட்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு நடந்தா அது அபியூஸ் அப்படின்னா, இவங்களுக்கு நடந்தா அது எமோஷனலா பாதிப்பு அப்படின்னா, அது ஆணுக்கு நடந்தாலும் அது பாதிப்பு தான்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு பாதிப்பு நடந்தா உங்கள பாதுகாக்கிறதுக்கு, இவங்கள தண்டிக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்கு. ஆனா இவங்களுக்கு நடந்தா இவங்கள பாதுகாக்கிறதுக்கோ, இவங்கள தண்டிக்கிறதுக்கோ சட்டம் இல்ல. பாதுகாப்பு, சட்டம் இவங்கள தண்டிக்கிறதுக்கு அதெல்லாம் அப்புறம் கூட வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் ஒரு ட்ராப்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும்? இப்ப நான் இந்த வழக்குல அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்போ அந்த பொண்ணு செஞ்ச ஒரு தப்ப மறைக்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து ஒரு கம்ப்ளீட் ட்ராப்புக்குள்ள ஒரு மனுஷன மாட்டுறாரு இல்லைங்களா? இந்த ட்ராப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? நாங்க என்ன சொல்ல முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பான்னு சொல்ல முடியும். போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்து அது எதுக்கு இல்ல ரெஜிஸ்டர் பண்றதுன்னே உங்களுக்கு தெரியலையே. இந்த கம்ப்ளைண்ட்ட நான் என்னன்னு விசாரிக்கிறதுனே உங்களுக்கு தெரியலையே. ஒரு ஆணோட அபியூஸையோ, ஒரு ஆணோட கஷ்டத்தையோ, ஒரு ஆணோட பிரச்சனைகளையோ அவங்களால பிரச்சனைகளாவே பார்க்க முடியலையே அப்படிங்கிறது தான். ஈக்குவாலிட்டி சட்டத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா தரப்பினரும் ஈக்குவலா மதிக்கப்படணும். அப்படிதானே நம்ம சொல்றோம்.
உனக்கு வலிச்சது அப்படி உன்னை அடிச்சா உனக்கு வலிக்குது, இங்க அடிச்சா அவங்களுக்கும் வலிக்கும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு வலிக்காது. வலியோட விகிதம் வேணா கம்மியா இருக்கலாம். உனக்கு அடிக்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து பிசிக்கலா கொஞ்சம் வந்து சென்சிட்டிவா இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அடிக்கும்போது வலியோட விகிதம் வேணா அதிகமா இருக்கலாம். ஆனா வலி ஒண்ணுதானே, அவங்களுக்கும் அந்த வலி இருக்கும்ல. இதை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறதுதான். தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நன்றி. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.